ஒன்றுக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளோட நிலைமைகள்லாம் மாஷா அல்லாஹ் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுமா, எப்போதுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நம்ம ரொம்ப லோ செல்ஃப் எஸ்டீமாக இருக்கணும். அதாவது நம்மளே ரொம்ப வருந்தி திருந்தி, அதாவது யா அல்லாஹ் நான் ஒன்றுமே இல்லைடா யா அல்லாஹ், என் லைஃபே உங்ககிட்ட அர்ப்பணிச்சிட்டடா யா அல்லாஹ், நீ தான்டா யா அல்லாஹ் எனக்கு எப்போதுமே துணையாக இருக்கணும். நான் நல்லது செஞ்சாலும் சரி, நான் தெரியாதனமாக கெட்டது செஞ்சாலும் சரி, இல்லை தெரிஞ்சு செஞ்சாலும் சரி, நீ தான் எல்லாம் என்னை மன்னிக்கணும். உன்னோட கபரோட லைஃபுக்கெல்லாம் என்னால் ஈடு கொடுத்து என்னால் அதை தாங்க முடியாது எல்லாம், நீ தான் இல்லை எல்லாம் எனக்கு எப்போதுமே வக்கீனா அதா பண்ணார்லன்ற துவான்ற நம்ம நரகத்தின் எப்போதுமே காப்பாற்றப்படணும்னு சொல்லி துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இதை நம்ம யோசிச்சு பார்த்தா ஒரே ஒரு செகண்ட் தான் யோசிச்சு பார்க்கணும். ஷஹீதான சஹாபாவுக்கே அந்த நிலைமைன்னா, அப்போ நம்ம நிலைமையில இந்த உலகத்தில் நம்ம என்ன பெருமைப்பட்டுக்கிறது? நம்ம 4 பேருக்கு உதவி செய்கிறோமோ, இல்லை நம்ம பள்ளியாசல் கட்டி கொடுக்குறோமோ, எதுவுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்வையில் அவன் ஈமானை மட்டும்தான் பார்ப்பான். அல்லாஹு அக்பர். அதுக்கே அவங்களுக்கு இந்த அளவுக்கு நிலைமைனா, அப்போ நம்ம நிலைமையில நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஸோ இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸை